Swayam Prabha. Digital India. Educated India. இதுவரையில் இந்த திருக்கோயிலின் உயர அங்க விபரம், உயரம் எப்படி கொண்டு வரோம், அவனுடைய அங்கங்களுடைய உயரங்கள் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ற வகுப்பு தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்பு வரை 10 நிலை விமானங்களுடைய உயரங்கள் எப்படி பிரிக்கிறோம், அகலம் எப்படி பிரிக்கிறோம், உயரம் எப்படி பிரிக்கிறோன்ற விஷயத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது 11வது நிலை, 11 நிலைகள் கொண்ட விமானம் எப்படி அமைக்கிறது அப்படின்றத இங்கே ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். திரும்பியும் பழைய செய்திகளை உங்களுக்கு நினைவு கூறுறேன். இந்த உயரம் முடிவு பண்ணுறது என்பது ஆயாதி கொண்டு கால்புறவாய் நிர்மாணம் செய்து கால்புறவாய் போல 5 விதமான உயர அளவுகள் சொல்லியிருக்கோம். 1க்கு 1.25 பங்கு, 1.5 பங்கு, 1.25 பங்கு, 2 பங்கு, 2.5 பங்கு. அற்புதம், சார்வகாமிகம், பௌஷ்டிகம் ஞாபகம் இருக்கா? இந்த ஏகதளத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் எந்த விகித அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த விதத்தில் உயரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அது அடிப்படை சூத்திரம், இட் இஸ் ஃபார்முலா. அந்த விஷயத்தில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது 11 நிலை விமானம் எப்படி அதை உயரமும் அகலமும் பிரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஏகாதச பூமி 11, ஏகாதசம்னா 11, தசம் 10, ஏகம் 1, 11, ஏகாதச பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, ருத்ரபூமி. ஏகாதசம்ன்றது ருத்ரமும் சொல்லலாம், ருத்ரபூமி. ருத்ர தாளம்னு ஒன்று உண்டு, இசையிலையும் சரி அளவுகள்லேயும் சரி. ருத்ரம் என்பது 11, ஏகாதசம் என்பது 11 பூமின்னு சொல்கிறாங்க. இந்த கொண்ட கால்புறையினோட அகலத்தை உள் விஸ்தாரத்தை 15 பாகம் பிரிக்கும்போது வெளியில் பிரிக்கக்கூடிய 15 பாகமும் சமமாக வருதான்னு பார்க்குறீங்க. உள் விஸ்தாரத்தை 15 பாகம் செய்கிறாங்க. கர்ப்பகிரகம் 3 பாகம் ஆக்கிக்கிட்டு கிரக பிண்டி என்றக்கூடிய கிரகத்தினுடைய பிண்டி என்பது சுவர், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுவரானது 2 பாகமாகவும், மற்ற உள்ளே இருக்கக்கூடிய அலிந்தம் சுவர், உள் சுற்று சுவர், அது சராசரி 1 பாகமாகவும் கொண்டு துவாரம் 1 பாகமாகவும் கொண்டு கருவறையை பிரிக்க சொல்கிறாங்க. அதில் அந்த விகிதாசாரத்தில் நம்ம பிரிச்சிருக்கோம். இங்கே இது ஏற்கனவே 9 நிலை 10 நிலை விமானம் பிரிவாக நடும்போது நான் போர்டில் இதை நடத்தியிருந்தேன். அதுக்கு திரும்போது இப்போ அதுக்கு சென்ற வகுப்புலலாம் இந்த வரைபடம் கொடுக்கப்படலை, இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போன தடவை போர்டில் போடும்போது தான் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த பிளானு ஒரு மாதிரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தரைப்படம் கொடுக்கப்படலை போன தடவை. அது இம்முறை இந்த தரைப்படம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு திருக்கோயிலுடைய கருவறையில் அகலம் போக போக உள்பக்கம் ஒரு அலிந்தம் என்ற ஒரு சுவர், குட்டிமம் உள்ள ஒரு உள் சுவர் தேவைப்படுகிறது. இது நீங்கள் தஞ்சாவூர்லேயே கங்கை கொண்ட சோழபுரமே சாதாரணமாக போது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எளிமையாக தெரியறதுக்காக சொல்ல வரேன். அப்போ உள் சுற்று ஒன்று இருக்கும், உள்ள ஆறாந்தரம், உள்நாழி, உள் சுற்று, அது உள்ளே இருக்கும். அது உள்ள அப்போ உயரம் போக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உயரத்துக்கு ஏற்ற மேலே நெருங்க அந்த பலு எங்கு நெருங்கிறதோ அதை கணக்கு பண்ணி உள்ளே இடையில ஒரு செவர் கொண்டு வராங்க. அதுதான் இந்த டெக்னிக், கட்டிடக்கலை. இதில் அதுக்கு தான் இந்த அலிந்தம் உள்ள செவர் கொடுக்குறாங்க. இந்த இவ்வளோ
இந்த 10 தசத்தலம் வரையும் எப்படி பங்குமானங்கள் பிரித்தாங்களோ அதே மாதிரி தான் இதையும் கர்ணகுடம், ஹாராந்தரம், பஞ்சரம், ஹாராந்தரம், கோஷ்டம், ஆராந்தரம் அப்படின்ற விகிதாச்சாரத்தில் அகலப்பிரிமானில் பிரிக்கிறாங்க. கர்ணகுடம் ஒரு ஹாரம்னா அடக்கம், அகாரை பாந்து சொல்கிறேன், அது பாந்து அப்படின்லாம், அதில் பஞ்சரம், அப்புறம் கோஷ்டம், இதே மாதிரி தான் இதில் பிரிச்சுட்டு வராங்க. இதில் ஒரு எல்லா நிலைகள்லையும் இதே மாதிரி தான் பிரிக்கிறது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய சூத்திரங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது தான் அந்த இடத்துல சில இடங்களில் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒரு கர்ணகுடம் ஒரு பாகம், ஹாராந்தரம் 1/4 பாகம், பஞ்சரம் அரை பாகம், கோஷ்டம் 2 பாகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் பங்கு பிரித்து வச்சுருவீங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கை மட்டும் இவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றோட ஃபார்முலா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இடங்களில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 3வது பக்கத்தில் பாருங்கள், விந்யாச சூத்திரம்னா அடிப்படை சூத்திரம், கீழே இருக்கக்கூடிய கால்வாய் சூத்திரத்தையும் முதல் நிலையும் 15 பங்காக பிரிச்சுக்க சொல்கிறாங்க, பாகமாக பிரிச்சுட்டு கர்ணகுடம் ஒரு பாகம், பக்ஷசாலை, பட்சம்னா 2 பட்சம், சுக்லபட்சம் அமரபட்சம், அந்த மாதிரி பட்சம்ன்றது 2, அதனால் பட்சசாலைன்னு சொல்கிறாங்க. வார்த்தைகளை கவனிங்க. அந்த 4ன்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், நான் சதுரச்ச யுக அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பொருட்கள்னாக்கா யுக பொருட்கள்னு சொன்ன, எத்தனை நம்பர்னா யுகாச்சரம் அப்படின்னா 4. அப்போ பட்சம்னா 2 பட்சம், அமரபட்சம் சுக்லபட்சம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பட்சத்தில் வரதுனால என்ன பண்ணால் அதையும் கொண்டு ஒரு ஞாபகப்படுத்துகிற பட்சமாக தான் இதை இங்கே நடுவில் 2 பக்கங்கள் பட்சசாலைகள் 2 பாகம், 2 பக்கத்தில் உள்ள பட்சசாலைகள் 2 பாகம், மத்திய சாலை 3 பாகம், பஞ்சரத்தின் விஸ்தாரம் 1/2 பாகம், ஹாராந்திரம் 1/2 பாகம், இவ்விதமாக ஆதிதளத்தை கல்பிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை மனசில் கொண்டு கீழே பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். பட்சசாலை அப்படின்றது 2 பக்கம் இருக்கிறது, மையத்தில் ஒரு சாலை இருக்குது, கர்ணகுடம் 2 இருக்குது. இந்த மாதிரி பிரிக்கணுன்றதுக்காக தான் கீழே பிரித்து காமிச்சிருக்கு, 1/4, அரை, 3/4 பாகங்கள் கொண்டு, எத்தனை பாகங்கள் கொண்டு. இப்போ நல்ல விஷயங்கள் தெளிவடையணும்னு சொன்னால் 1/4, அரை, 3/4, 1/4 என்ற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். முதல்ல அது இன்றைய காலத்தில் அழைக்கப்படக்கூடிய வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ன்றதும் அடிப்படை அதுதான். புரியுதுங்களா? இப்போ 1/8 1/16 நம்ம கொண்டு வர்றது தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வீசம் 1/4 1/4 அப்படின்ற விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த விஷயம் தெளிவடைந்தால் இது தெளிவாக நமக்கு பிரிக்கிறது 1/4 பங்கு, அரை பங்கு, 1/2 பங்கு 3ஆக பிரிக்கிறதுன்றது சாதாரணமாக தெரிஞ்சிடும். 1/2 பங்கு 2ஆக பிரிக்கிறது 3/4 பங்கு, 1/2 பங்கு 4ஆக பிரிக்கணுன்றது, அப்போ அந்த 1/4 அரை வீசம் என்பது தேவைப்படுறதுனால அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரதில்லை. 2ஆம் நிலையாகிறத 16 செய்யணும். ஆனால் மையத்தில் ஒன்று மட்டும் ஒரு பங்கு மட்டும் குறைச்சிங்க, மிச்சம்லாம் அப்படியே வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குறைக்கிறத ஒவ்வொரு நிலைக்கும் குறைச்சிக்கிட்டு போகிறத ஏதாவது ஒரு அங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. இதுதான் ஃபார்முலா. அதை எந்த அங்கத்தில் குறைக்கிறான்னு பார்த்தா அதனுடைய அகலத்தை மட்டும் நம்ம குறைச்சி பத்திமானம் மேலே கொண்டு போகணும் இல்லைங்களா. இந்த 11 நிலையில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இல்லை, எல்லாமே அதே மாதிரி போயிட்டுருக்குது. 8ஆம் நிலையில் போய் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா எத்தனை அங்கங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. 5வது பக்கத்தில் பாருங்கள், அங்கங்களுடைய எண்ணிக்கை சொல்கிறாங்க. ஒரு நிலைனா 4 கர்ணகுடம் இருக்கணும், அஞ்சாவது ஸ்டேஜில் பாருங்கள், 5வது பக்கத்தில் 9, ஹெட்டிங் நம்பர் 9, 8ஆம் நிலை ஆகிறது 8க்குள் செய்யணும்னு சொல்கிறாங்க. கூடம் 1 பாகம், மத்திய சாலை விஸ்தாரம் 2 பாகம், பஞ்சரம் 1 பாகம், ஹாராந்திரம் அரை பாகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துட்றாங்க. கர்ணகுடம் இருக்கணும், மத்திய சாலை இருக்கணும், பஞ்சரம் இருக்கணும், ஹாராந்திரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா 4 கூடங்கள், 4 சாலைகள், 8 பஞ்சரங்கள், 16 ஆராந்தரங்கள் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலையில் வரும்போது நீங்கள் 4 பக்கமும் சேர்த்தா 4 கூடம் இருக்கணும், 4 மத்திய சாலை இருக்கணும், 8 பஞ்சரம் இருக்கணும், 16 ஆராந்தரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அங்கத்தை குறைக்கிறாங்க. அது வரைக்கும் 3 சாலைகளாக இருந்தது, மேலே வந்தோடனே ஒரே சாலையாக மாறுது. ஏன்னா பச்சை சாலை 2 சொல்லியிருந்தாங்க, மத்திய சாலை 1 சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும். அந்த 8ஆம் நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சாலையை 4 ஆக்குறாங்க. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, குறைச்சிக்கணும்னு சொல்லாமல் இங்கே இந்த பொருள் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இந்த அங்கங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க, குறைக்கணுன்றதை சொல்லலை. அது வரைக்கும் நம்ம அதையே தான் கடைபிடிச்சிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு நிலையிலையும் சொல்லக்கூடிய சூத்திரங்களை மட்டும் நம்ம இங்கே தெளிவாக பார்ப்போம். அதில் மற்ற எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரியே பிரித்து இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி அங்கங்கள் பிரிச்சுட்டு வந்திருக்காங்கன்றதில். 7வது பக்கத்தில் பாருங்கள், உயரம் ஒப்பான முதல் மற்ற அங்கங்கள் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்கு. கர்ணக்கூட அரங்கலாக அதே தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு வந்துட்டுருக்கு. 7வது பக்கத்தில் பாருங்கள், உயர அளவு எப்படி பிரிக்கணும் அப்படின்றத. ஒரு 11 நிலை விமானம் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா அதனுடைய உயரத்தை 113 பாகங்கள் செய்து கொள்ள வேண்டும். அங்கே காசிபத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன ஒரு அச்சுப்பிழை இருக்குது. அது 120 பாகம் பிரிக்கணும்னு இருக்குது, அதில் இருக்குது. அதை நான் திருத்தியிருக்கேன். அது எந்த இடத்துல திருத்திருக்கேன்னு சைடில் கொடுத்துருக்கேன் நான். அது அச்சுப்பிழையில், அது அந்த நூலில் காசிபத்தில் அந்த அச்சுப்பிழையில் வந்திருக்கு. அதில் இப்போ கல்காரம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, இதே மாதிரி ஒவ்வொன்று பாருங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, கல்காரத்தில் உள்ள பாத வர்க்கத்துக்கும் முதல் நிலையில் உள்ள பாத வர்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ கல்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 2ல் பாருங்கள் 8.5 பாகம் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் நம்பர் 4ல் பாருங்கள் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ அரை அரை பாகமாக பாத வர்க்கம் குறைஞ்சு கொண்டு வருகிறது. அரை பாகமாக குறைஞ்சிட்டு வருது. பிரஸ்தரம் பார்த்தீங்கன்னா 1/4 பாகமாக குறைஞ்சிட்டு வருது. பிரஸ்தரம் 1/4 பாகமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த விகிதாச்சாரத்தை நீங்கள் கொண்டுக்கிட்டே போனால் தான் இடையில் ஏதாவது குழப்பங்கள் வந்தால் அதை நிவர்த்தி செஞ்சுக்க முடியும் நம்மளால். அப்போ போன வகுப்புலேயே ஒரு இதை பார்த்தோம், ஒரு விடுபட்டு இருந்தது. அதை இந்த விகிதாசாரம் வைத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சரி பண்ணணும். நம்ம அதில் அந்த மாதிரி இதில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதிகைன்னு ஒன்று வரும். வேதிகையினுடைய பங்கு பார்த்திங்கன்னா ஒன்று தான். 8வது பக்கத்தில் பாருங்கள், 24வது நம்பர், சீரியல் நம்பர் 24, பேஜ் நம்பர் 8, பக்கம் 8வது பக்கத்தில் சீரியல் நம்பர் 24, 11வது நிலையுடைய வேதிகை, கடைசி நிலையோட வேதிகை வேதிகை ஒரு பங்கு தான் வரணும். அவங்க 8ன்னு அவங்க அதில் அச்சுப்பையில் இருக்குது அந்த நூலில். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா 120 பாகம்னு வந்து போச்சு. ஏன்னா 8 பங்கு வேதிகை, இப்போ வேதிகை வச்சா எவ்வளோ உயரம் இருக்கும்? கிட்டத்தட்ட பாதத்துடைய உயரம் இருக்கும் இல்லையா? அங்கே போய் ஒரு பாதம் இருக்கும். அப்போ வேதிகை என்பது எல்லா நிலைகளுக்குமே ஒரு பாகம் வேதிகை கொடுத்துட்றாங்க. நம்ம பார்த்துட்டு வந்த அத்தனை நிலைகளிலுமே அத்தனை தளத்துலையுமே வேதிகை என்பது ஒரு பங்கு ஆசனமானம் மேலே. அந்த ஆசனமானம் ஒரு பங்குன்னு எடுக்கும்போது இது குறைந்து 7 பாகம் எடுத்துட்டா, 7 பாகத்தை குறைச்சா 113 பாகங்கள் உயரம் செய்து ஒவ்வொரு அங்கங்கமும் உயரம் வைக்கணும். அது இந்த 8ன்னு அங்கே இருக்கிறதுனால தான் நான் பக்கத்தில் அதை காமிச்சிருக்கேன். 8 பாகமாக அவங்க அச்சுப்பையில் எடுத்திருக்காங்க. அதை நம்ம திருத்திக்கணும். அதில் பிரஸ்தரம் மஞ்சரம் 2ம் ஒன்று தான். பாதம் சரணம் தராதலம் ஒன்று தான். நிறைய இந்த 10 நிலையில் பார்க்குற வரைக்கும் திரும்பி திரும்பி அதையே நிறைய பார்த்துருக்குமே. மஞ்சம் பிரஸ்தரம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சரணம் பாதம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இதில் ஒரு வரிசை எண் 25ல் நம்ம கண்டம்னு ஒன்று இருக்குது. களத்தின், அது கண்டம் பார்த்தோம். இப்போ இங்கே களத்தின் சொல்கிறாங்க, கழுத்தின் களத்தின் அப்படின்னு. அந்த களத்தின் ஸ்தூபியோட உயரத்துக்கு சில இடங்களில் சமமாக இருக்கும், சில இடங்களில் ஸ்தூபி கூடுதலாக இருக்கும், சில இடங்களில் கண்டம் கூடுதலாக இருக்கும். இங்கே கண்டத்தினுடைய உயரத்தை 1/4 பங்கு குறைச்சி ஸ்தூபியை 1/4 பங்கு உயரமாக்கியிருக்காங்க. 25 27 பாருங்கள். பொதுவாக ரெண்டும் சமமாக இருக்கும். பொதுவாக ரெண்டும் சமமாக இருக்கும். நிறைய முன் படித்த விமான நிலைகள் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு சில இடங்களில் ஏதேதோ ஒன்றை கூட்டி குறைத்து கொள்வாங்க. இந்த இடத்துல கண்டத்தை குறைத்து ஸ்தூபியை உயரமாக்குறாங்க. என்ன காரணம்னா அதனுடைய பார்வை தூரம் உயரம் போகுது, ஸ்தூபி தெரியுன்றிருக்கு. அந்த 1/4 பங்கு அதில் கூட்டுறாங்க. அதில் இந்த 13 தாளம் நிலைகள் 13 பாகங்கள் பிரித்து இந்த 11 நிலைகளை கொண்டு வர்றது
வரையில் உங்களுடைய தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு சூத்திர முறை, ஃபார்முலாஸ். ஏன்னா 12ம் 13ம் இதை அடிப்படையாக வச்சு அப்படியே கொண்டு போகிறாங்க. அதில் மாற்றம் இல்லை, அதை அப்படியே கொண்டு போக சொல்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறது. புரியல? இது 11 நிலையோட உயர லட்சணத்தில். ரெண்டாவது, நான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இன்னும் பூர்த்தியாகலை. யாருமே கொடுத்த இதிலேருந்து சந்தேகம் எதுவும் கேட்கல. இல்லை, ஓரளவு அந்த சந்தேகம் இல்லாமல் நான் நடத்துகிறேன்னு எனக்கே தெரியல. எந்த விதமான ஒரு சந்தேகமும் வரல அப்படின்றது. நான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், தெளிவாக நடத்துகிறேன்னு எடுத்துக்கிறேன். ரைட். இந்த 11 நிலைகள் வரையில் தெளிவாக பங்குமானம் செய்வதை புரிந்து கொண்டால் எந்த விதமான சூத்திர முறைகள் கொடுத்தாலும் நம்ம பங்குமானம் ஈஸியாக கண்டு கொள்ள முடியும். இதில் அடுத்தது என்ன செய்கிறாங்க பாருங்கள், பானுபூமின்றாங்க. துவாதச தலம் 12. அழிந்தம் ஃபஸ்ட் லெவல் வரைக்கும் வரும் சார். அது முதல் நிலை கல்காரத்தினுடைய உயரம், கல்காரம் உயரம் 2ஆம் நிலை 3ஆம் நிலை வரையும் மேலே போயிட்டு தான் இருக்கும். கல்லுலேயும் இருக்கும். அந்த அழிந்தம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கம் செவரை அடிக்கிட்டு உள்ளே அந்த குட்டிமன்றதில் உள்ள ஃபில்லிங் வர்றது, அது செவரு அது சொல்கிறது. அது அந்த கோபுரத்தினுடைய சாயுமானம் நம்ம வருது இல்லைங்களா, அது எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அது வரைக்கும் அது உள்ளே வந்துட்டு தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 நிலைகள், அது 3 நிலைகள் வரும். இந்த பிளான் இருக்கிறது எந்த லெவல் வரைக்கும் வேலிட், அதுக்கப்புறம் மாறும். ஆமாம், இது ஒரு 3 நிலை வரைக்கும். அந்த கோஷ்ட கூடத்தினுடைய அகலங்கள் குறைந்துக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல அழிந்ததுக்கு நேராக அந்த கோஷ்ட கூடங்கள் சேருதோ அதன் பிறகு அந்த அழிந்தம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் தனியாக தான் மேலே மட்டும் மேலே போகிறது அழிந்ததுடைய பேஸில் தான் மேலே போகும். கிரகப்பண்டியோட இதில் போகாது, அது ஃப்ளாட் ஆகிடும். அது இந்த கடைசியில் இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள், உள்ளே ஃப்ளாட் ஆகிடும். அது சார் கேட்குறது என்னங்கன்னா, கருவறைக்கு உள்பக்கமும் ஒரு செவரு வருது இல்லையா, அந்த செவரு எவ்வளோ தூரம் வரையும் வரும் உள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த கோஷ்டம் கிரகம் இந்த பஞ்சரம் இதெல்லாம் சேர்ந்துட்டு வருது இல்லைங்களா, அதனுடைய நிலைகள் இந்த உள்ளே வரக்கூடிய அழிந்தன்ற சூரியனுடைய நேருக்கு வரும்போது அது நேர் ஃப்ளாட் சுவராகிடும். அது வரைக்கும் அது தொடரும். அது கீழே இருந்து அது அப் டு 3rd வரையும் வரும். மேபி தேர்டுக்கு மேலே வராது, நெருங்கிடும். அதுக்கு பேர் தான் ஆரந்தம் துவாரம். அதுதான் இப்போ இந்த கடந்த 2 வகுப்பாக தான் போயிட்டுருக்கு. அந்த முதல் இந்த படம் கொடுத்துருக்கு பாருங்கள், கீழே எல்லா படமும் கொடுத்துருக்கு பாருங்கள். அழிந்தம் ஒன்று துவாரம் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள், அதில் பிளான் கொடுத்துருக்கு பாருங்கள். சரி சொல்லுங்கள். கர்ப்ப விஸ்தாரம் 3 பாகம். ட்ராயிங்கில் கரெக்ட் பண்ணணும். ஒன்றுன்னு இருக்காது. ஆமாம் 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 ஆமாம். அந்த ட்ராயிங்கில் ஒன்றுன்னு கொடுத்துட்டாப்புல, அது 3 பார்க்கணும். இது இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி உள் சுவர் அமைக்கப்பட்டுள்ள கோயில்களில் போய் நேரடியாக நம்ம அளந்து அதனுடைய எக்ஸிக்யூஷன், அதாவது செயல்படுத்தும் போது என்ன விதமான அகலங்கள் தேவையோ, என்ன விதமான வேலைப்பாடு அங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சமயோஜிதத்துக்காக மாற்றி செய்கிறதும் உண்டு. டிபெண்ட்ஸ் அப்பான் எ டைமில் என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை அந்த சமயோஜிதத்துக்கு அங்கே என்ன தேவையோ அது மாதிரி செய்கிறதும் உண்டு. சமயோஜிதன்னு சொல்கிறது அது. அது சேர்த்து தாம்மா கிரகப்பண்டின்னு சொல்கிறது. அந்த கர்ணக்கூடம் கோஷ்டம்லாம் உள்ளே நீங்கள் அதன் உள்ளே ஒரு தனி சன்னதி மாதிரி இருந்தாலுமே அது வெளி செவர் தான். அதுதான் வெளிச்சவர். இதிலெல்லாம் அங்கே இருக்கும். 3 கோயில்களில் அந்த மாதிரி 2 கோயில்களில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வரும். ஒன்று திருவதிகை, ஒன்று கைலாசநாதர் கோயில். 2ல் மட்டும்தான் அந்த மாதிரி அழிந்தம் இருக்குது. திருவதிகையில் அழிந்தம் இருக்குது, ஆறாந்தரம் இருக்குது.
அது சிறிய அளவில் இருக்குது ரொம்ப. 5 நிலை விமானம் போயிட்டாலே அந்த ஆறாந்திரம் அலிந்தம் வர செய்யும். நம்ம பார்க்க முடியாதது வந்து அடைக்கப்பட்டு வச்சுருக்குது. அதனுடைய உள்ளே போயிட்டு வரக்கூடிய அளவு கம்மியாக இருந்தால் அது முடிச்சிருப்பாங்க, இல்லை பாதுகாப்புக்காக முடி வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் நைட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. இதில் வந்து அலிந்தம் ஒரு பாகம், கூப்பியம் ஒரு பாகம், வெளியேற்ற அலிந்தம் ஒரு பாகம். அந்த 1/3 1/3 1/3 ப்ரொபோர்ஷன் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். மேலே வரைக்கும் கீழே என்ன கொடுக்குறோமோ அது நெருங்குற வரைக்கும் அது நமக்கு வேணும். இது அந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அது சமயோஜித்தை பொறுத்து, மெட்டீரியல்ஸை பொறுத்து, அதை ஜாமான்களை பொறுத்து அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அது குட்டியம்னா கூடம் வந்து கல்களால் நிரப்பப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடம் தமிழில் கூடம் சொல்கிறாங்க, கல்கால் பாவறதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. குட்டியம் உள்ள அப்படியே இருக்கலாம். குட்டியம் அலிந்தம் வந்து பார்வையில் தெளிவாக சுத்தமாக அலங்காரமாக இருக்கிறது. நுழையும் போது வாசல்லையோ சுற்றி இருப்பால் அலிந்தம் வாசையாக இருக்குது. அது உள்ள ஃபுல் மேலே வரைக்குமே தான், மேலே வரைக்கும். ஆமாம், இதில் அடுத்த ஒரு ஹெட்டிங்கில் சொல்கிறேன், அதை பற்றி அடுத்த இது இன்றைக்கே தான் அந்த ஹெட்டிங்கில் பார்ப்போம். அதை ஏகதிரவியம்னு சொல்கிறது. அது ஏகதிரவியம்னு சொல்கிறது. ஏகம்னா ஒன்று, திரவியம்னா பொருள், ஒரே பொருளால் வரணும் அப்படின்னு சொல்கிறது ஏகதிரவியம் சொல்லிட்டு. அது இதுக்கு அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இப்போது ஏகதிரவியம், ஏகம்னா ஒன்று, திரவியம்னா பொருள். ஏகதிரவியம் அது இந்த கட்டுமான பொருட்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது அடுத்த தலைப்பில் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய தலைப்பில் பார்க்குறோம். என்பது இப்போது பானுபூமி போகலாமா? இப்போ பானுபூமி என்பது துவாதச தலம், 12 நிலைகள். 12க்கு பானு, தமிழில் 12, துவாதசம்ன்றதும் 12 தான். ஏகாதசம் ருத்ரம் பானு, திரியோதசத்துக்கு இல்லை இருக்கும், நமக்கு நடைமுறையில் வரல நடைமுறை வார்த்தைகள் வரல. இந்த 12 நிலை விமானத்துக்கு துவாதச தலம் அப்படின்ற பேர். இந்த